சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றார் என்று வேதம் சொல்கிறது. இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது தாவீது ராஜாவுடைய செயல் எதிரியாய் நின்ற ராஜாவை கொண்டு தேவன் ஆசீர்வதிக்கும் வார்த்தையை அப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையிலே பயங்கரமான போராட்டங்கள், பல சதிகள். சவுல் எப்பொழுதும் அவரை ஈட்டியால் கொல்ல பார்த்தார். எப்போ பார்த்தாலும் அவர் மேலே ஒரு காய்மகாரம், அவரை கொல்ல வேண்டும் என்ற நினைப்போடு வளைந்து நின்ற நபர்தான் இங்கே சவுலாக காணப்படுகிறார். தாவீது மேலே அவ்வளவு கொடூர கோபத்தோடு மிகவும் கடினமாய் எதிர்த்த ஒரு நபர் இப்பொழுது அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவுத்திற்கு ஒரு எதிரியாய் வந்த மனிதனை கூட மாற்றும் அளவிற்கு தாவீதின் செயலும், தாவீது அங்கே அபிஷேகத்தை கனம் பண்ணும் விதமும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கினதை நாங்கள் பார்க்கிறோம். சவுலுடைய ஜீவியத்தில் பெரிய ஒரு திருப்பத்தை கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எதிர்பாராத எதிரிகள் உருவாகி இருக்கலாம். தவறான புரிந்து கொள்ளுதலோடு பலவிதமான சதிகளை செய்து கொண்டு இங்கே முயன்று கொண்டு இருக்கலாம். ஆனால் நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறவர்களாய், அபிஷேகத்தை மதிக்கிறவர்களாய், தேவனுடைய செயல்களை கவனித்து நடக்கிறவர்களாய் நாங்கள் நடக்கிற பொழுது தேவன் எந்த எதிரிகளையும் எதிராய் எழும்புகிறவர்களையும் நம் பக்கமாய் வரத்தக்கதாய் தேவன் நம்மளுக்கு அனுக்கிரகம் செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்துருக்களும் சமாதானம் ஆகும்படி தேவன் செய்வார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் கடவுளுங்களுக்கு கொடுத்த காரியங்களில் உண்மைத்துவமாய், கடவுள் கொடுத்த அபிஷேகத்தை மதிக்கிறவர்களாய், அனல் மூட்டுகிறவர்களாய், அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறவர்களாய் மட்டுமல்ல, எங்களுக்கு மேலானவர்களை, எங்களுக்கு தலைவர்களாய் நியமிக்கப்பட்டவர்களை நாங்கள் கனம் பண்ணி அவர்களுடைய எல்லா மீறுதலான செயல்களுக்கும் நாங்கள் எதிராய் திருப்பி பதில் தாக்குதலை செலுத்தாதபடி அமைதியாய் கடவுளை கனம் பண்ணி தேவன் நமக்கு நியமித்த வழிகளில் நாங்கள் நடக்கிற பொழுது தெய்வம் எங்களுக்காக அந்த மனங்களையும் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அங்கே பயங்கர கொலைவரியோடு அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி தேடி தெரிந்தவர் இப்பொழுது சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ பெருகுவாய், நீ பலப்படுவாய் என்று சொல்லி ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த உலகத்தினாலோ இந்த மனுஷர்களினாலோ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை இழந்து விடாதபடி, தேவ சித்தத்துக்கு நேராய் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், தேவனுடைய சத்தியம் எதை சொல்லுகிறதோ அந்த வழியாய் நாங்கள் நடந்து போகிற பொழுது தேவன் எங்களுக்கு அனைத்து சூழ்நிலைகளையும் சாதகமாக எங்களுக்கு மாற்றிக் கொடுக்க ஒரு வல்லமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் நான் ஒரு தீமையும் செய்யவில்லையே, எனக்கு எதிரிகளாய் எழும்புகிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், எனக்கு தீமை செய்கிறார்கள், நான் என்ன செய்யட்டும் என்று நீங்கள் ஒருவேளை ஒரு அழுகிற நபராக இருக்கலாம். ஐயோ, எனக்கு மேலாக என்னை எதிர்க்கிறவர்கள் என்னிடம் பலமுள்ள மனிதர்களாயிட்டே, ஆண்டவரே நான் என்ன செய்வது என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும், எந்த மனுஷனையும் உயர்த்தவும், எந்த மனிதனுடைய மனங்களை மாற்றவும் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்காக அவர் சகலவற்றையும் செய்து முடித்து விட்ட தெய்வம் இவ்வாறான காரியங்களிலும் எப்படி அவர் அமைதியாக இருப்பார்? அவர் நமக்காக நீதி செய்வார், நமக்காக அற்புதங்களை செய்கிற அதிசய தெய்வம் இந்த நாளில் எங்கள் நடுவில் இருக்கிறார். எனக்கு பிரியமான பிள்ளை, இந்த காலையில் கேட்கிற இந்த நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். உன் வாழ்க்கையில் இருக்கிற கோபங்கள், கசப்புகள், தனிமையான உணர்வுகள் உன்னை விடுவிக்கட்டும், ஒரு பெரிய மாற்றத்தை தரட்டும். உங்களுக்காக நான் மன்றாடட்டுமா? தேவனை நோக்கி இருக்கலாம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, வாழ்க்கை கசந்து போய் ஆண்டவரே மிகவும் கவலையோடு எதிர்ப்புகள் நடுவிலே மனமணிவாகி உடைய பிள்ளைகள் நடந்து போகலாம். உடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பொழுது பிள்ளைகளுக்காக நீர் காரியங்களை செய்கிற கடவுளையா, ஒரு அற்புதம் செய்து உடைய பிள்ளைகளை நீர் கனம் பண்ணி காக்கும்படி உடைய கருத்தில் ஒப்படைத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.